இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கஸ்டமர் என்கிட்ட பிங்க் தீமில் ஒரு கிச்சன் செஞ்சு கேட்டிருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். என்னடா ரொம்ப நேரமாக கலக்கிட்டு இருக்கேனேன்னு பார்க்குறீங்களா? நடப்பாங்க, ரொம்ப நேரமாக கலக்கினாலும் அது பபிள்ஸாக வந்துகிட்டே இருக்குது. சரி, ஓகே, கலர் ஆட் பண்ணலாம். ஒரு வழியாக கலக்கி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலர் ஆட் பண்ணலான்ட்டு பிங்க் கலர் ஓப்பன் பண்ணியாச்சு. சரி, கொஞ்சமாக எடுத்து போடலாம். கரெக்டாக தான் இருக்கும், போடுறேன். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? மிக்சிங் தான். போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 hour மேலே மிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கே வரும். அது ஓகே, கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் லைட் செட்டப்பில் வச்சு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம மோல்டில் ஊற்றி ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மோல்டில் அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் பட்டிட்டு இருக்கிறீங்களாம் பார்த்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். சின்சியராக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கிடையில் வேறு கரண்ட் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? சரி, ஓகே, நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். கரெக்டாக பிடிக்க போகிற நேரத்தில் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு சோதனையெல்லாம் வருது. ஒரு வழியாக முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கிறது பிடிக்குமா, இல்லை ரொம்ப டிசைனாக இருந்தால் பிடிக்குமாங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபோட்டோவை நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். பை பாய்.